Inshot App ஒரு YouTube வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான part 2 வீடியோ தான் இது. நீங்கள் part 1 வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த part 1 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா Inshot Appல நீங்களும் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஒரு யூடியூப் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நாம் Inshot Appல அந்த வீடியோ ஓப்பன் பண்ணியாச்சு, ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அதோட ஒரிஜினல் சவுண்டை வந்து நான் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இந்த Inshot Appல இருக்க ஆப்ஷன்லேருந்து அனிமேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், காம்போ அனிமேஷன், அதுக்கப்புறம் லூப் அனிமேஷன், இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இதில் நமக்கு எந்த மாதிரியான அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷனை நம்ம வீடியோவுக்கு செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா நாம் கொடுத்த அனிமேஷன் வீடியோவில் செட் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோவில் ஒரு பார்ட்டை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஒயிட் கலர் கர்சர் லைன் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட் நாம் எந்த இடத்துல நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோமோ கரெக்டாக அந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிக்கணும். செட் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற இந்த ஸ்ப்ளிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து 2 பார்ட்டாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். இப்போ நம்ம எந்த பார்ட்டை வந்து டெலீட் பண்ண போகிறோமோ அந்த பார்ட் மேலே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த டெலீட் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த கிளிப் வந்து டெலீட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் அன்டூ பண்ணிக்கணும் அப்படின்னா எப்போதும் போல் மேலே இருக்கிற இந்த சின்ன ஆரோ மார்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் வந்து அப்படியே நமக்கு ரிவர்ஸில் வந்துடும். ஸோ நம்ம டெலீட் பண்ண அந்த பார்ட்டை திரும்பவும் வந்து நம்ம வீடியோவில் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு வீடியோவையோ அல்லது ஒரு ஃபோட்டோவையோ ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாம் யூஸ் பண்ண போகிற டூல் என்ன அப்படின்னா இந்த PIP அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகிடும். இதில் வீடியோ, ஃபோட்டோ அப்படின்ற இந்த 2 ஆப்ஷன்லேருந்து நம்ம இப்போ வீடியோவை அந்த இடத்துல செட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோவை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலர் டிக் மார்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ நம்ம செட் பண்ண இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு அனிமேஷன் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த PIP டூலில் இருக்கிற இந்த அனிமேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த இன் அனிமேஷன், அவுட் அனிமேஷன், இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன் அனிமேஷன் அப்படின்றது நம்ம ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ என்டர் ஆகும்போது எந்த மாதிரி அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அவுட் அனிமேஷன் அப்படின்போது நம்ம ஃபோட்டோ வந்து எப்படி எக்ஸிட் ஆகணுமோ அதுக்கான ஒரு அனிமேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அனிமேஷன் வந்து நம்ம ஃபோட்டோவுக்கு செட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோக்கு இன் அனிமேஷன் அண்ட் அவுட் அனிமேஷன் செட் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த எடிட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோட்டோக்கு மேலே ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஒயிட் கலர் லைன் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி நமக்கு செட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட இந்த PIP ஆப்ஷன் வந்து செட் ஆகிடும். நீங்கள் இந்த ஃபோட்டோக்கு பதிலாக ஒரு வீடியோவை செட் பண்ணணும் அப்படின்னாலும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்கும் கீழே இருக்கிற இந்த ஃபில்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வீடியோ எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோவுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் வேணுமோ அந்த மாதிரியான எஃபெக்டை வந்து செட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ட்ரம்பிள், த்ரில், இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சில ஆப்ஷன் மட்டும் பெய்ட் வெர்ஷனுக்காக மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு Inshot Pro அப்படின்ற இந்த பட்டன் வந்து நமக்கு வியூ ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ நமக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அனிமேஷன் வந்து நம்மளோட வீடியோவில் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் இருக்கிற இந்த தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன். இந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோவில் நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் எல்லாமே வியூ ஆகும். இந்த ஃபில்டர் ஆப்ஷன்லாம் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னல் வீடியோ மாதிரி நமக்கு லுக் வந்து நம்ம வீடியோவுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் மோடு அல்லது வந்து இந்த க்ரீன் மோடு இந்த மாதிரி எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இதுலேயுமே சில ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெய்ட் வெர்ஷனுக்காக இருக்கும். அதை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா அந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டிங்கன்னா அந்த இது வந்து செட் ஆகிடும். சப்போஸ் இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா திரும்பவும் அந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த நன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, அதை சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு போயிடும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் ஒன்னாக இருக்கிற ஏஐ எஃபெக்ட் அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் தான். நிறைய ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஏஐ எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வந்து இன்ஷாட் ஆப்பில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஏஐ எஃபெக்டில் லயன், க்ளோன், ஸ்டைல் இந்த மாதிரி 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை ஒன்றையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வேணும் அப்படின்னா நாம் இந்த ஏஐ வீடியோ எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த டிக் மார்க்கு கொடுத்துட்டோன்னா நம்ம ஏஐ எஃபெக்ட் வந்து நம்ம வீடியோவில் செட் ஆகிடும். சப்போஸ் இந்த ஏஐ எஃபெக்ட் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா திரும்பவும் இதே ஆப்ஷனுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் ஒரிஜினல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் மார்க்கை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஏஐ எஃபெக்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்கு ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணதுமே நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஆப்ஷன் எல்லாமே டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இந்த ஏஐ அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபாண்ட் ஸ்டைலை வந்து மாற்றிக்க முடியும். அதே மாதிரி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றிக்கலாம். இதில் இந்த பார்டர் ஸ்டைல் கலரை மாற்றணும் அப்படின்னா பார்டர் அப்படின்ற ஆப்ஷன் போய்க்கலாம். இதுவே இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு லேபிள் செட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அந்த லேபிள் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷன் கிளிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷன் வந்து நமக்கு நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த அனிமேஷன்லேருந்து நம்ம எந்த அனிமேஷனை டெக்ஸ்ட்டுக்கு செட் பண்ண போகிறோமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோவில் டெக்ஸ்ட் ஆட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே ஒரு ஸ்டிக்கர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃப்ரீ ஸ்டிக்கர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இதில் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக்கர்லேருந்து நமக்கு என்ன மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இந்த GIF ஃபைல் கூட நமக்கு இதில் அவைலபிளாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டிக்கர் இந்த இடத்துல இன்னும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பேக் மாதிரி இருக்கிற இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தராக நிறைய ஸ்டிக்கரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவில் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்டிக்கரை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டிக்கரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது வீடியோவில் ஜஸ்ட் மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் இந்த ஸ்டிக்கர் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நான் தூரம் லென்த்தியாக செட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீடியோவில் டெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் விசிபிள் ஆகணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனாக முடிச்சதுக்கப்புறமா மேலே இருக்க இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ஒரு மெட்டீரியலை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துடலாம். இல்லை அந்த வீடியோ ஃபோட்டோ அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பம், மெட்டீரியல் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த மெட்டீரியல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ஷாட் ஆப்பில் ஃப்ரீயாக நமக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வியூ ஆகும். இதில் இன்ட்ரோ வீடியோ, அவுட்ரோ வீடியோ, வீடியோ டிரான்சிஷன் இந்த மாதிரியான நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் நமக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நமக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மெட்டீரியல் வந்து நம்ம வீடியோக்கும் பக்கத்தில் ஆட் ஆகிடும். சப்போஸ் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த டெலீட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இப்போ நம்ம வீடியோக்கு பக்கத்தில் இன்னொரு வீடியோவை ஆட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் வீடியோ, ஃபோட்டோ அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம எந்த வீடியோவை இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோ சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட செகண்ட் வீடியோ இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட இந்த 2 வீடியோ கிளிப்புக்கு நடுவில் ஒரு வீடியோ டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு இந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஸ்கொயர் மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் தெரியுது இல்லையா, அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய டிரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நிறைய எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். இதில் நிறைய ப்ரொஃபஷனல் எஃபெக்ட் நமக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த பிடிச்ச மாதிரியான எஃபெக்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா வீடியோ டிரான்சிஷன் ஆட் ஆகிடும். இல்லை இந்த டாட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டெக்ரீஸ் பண்ணுறது மூலிமா இந்த வீடியோ டிரான்சிஷனுக்கான டைமிங்கை வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்மளோட வீடியோவில் ஒரு டிரான்சிஷன் எஃபெக்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற இந்த டீட்டெயில் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளர் டூல் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி மேக்னிஃபயர் அப்படின்ற ஒரு டூல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டூலை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல கர்சர் லைனில் வச்சுட்டு இந்த டூலை கிளிக் பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து செட் ஆகும். இந்த சர்க்கிளுக்கு உள்ளே இருக்கிற அந்த பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூம் பண்ணி காட்டும். இப்போ இந்த சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சர்க்கிளோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டெக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனும் இதில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ
இப்போ இந்த எந்த இடத்துல வேணுமோ அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோவில் அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் நமக்கு வந்து ஜூம் பண்ணி நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த ஜூம் டூவில் வந்து இந்த மேக்னிஃபை டூவில் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா இந்த டூவில் வந்து நம்ம வீடியோவில் எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு மேக்னிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில் அப்படின்ற ஆப்ஷனில் பிளர் டூலும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ வீடியோவில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம மறைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவில் சம்டைம்ஸ் நாம் மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருப்போம். அந்த நம்பரை வந்து நம்ம ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த பிளர் டூலை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஹைட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் நான் ஒரு blank வீடியோவை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த blank அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பிளாங்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஆட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோ கிளிப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த டியூரேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இந்த blank வீடியோ எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அந்த செகண்டை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா அத்தனை செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த blank வீடியோ வந்து செட் ஆகிடும். இந்த blank வீடியோக்கான கலர் சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் போயிட்டு என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். கலர் இல்லாமல் ஒரு இமேஜ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன மாதிரியான இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இமேஜ் வந்து சூஸ் ஆகிடும். அப்படி இல்லாமல் இதில் கிராடியன்ட் டூல், பேட்டர்ன் இந்த மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி நான் இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன். அதனால் இந்த பிஐபி டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். எகெயின் இந்த பிஐபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்னோட மொபைல் கேலரியிலேருந்து ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த கீ ஃப்ரேம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் கர்சரை நகர்த்தி வச்சதுக்கப்புறமா அந்த கீ ஃப்ரேம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்பவும் இந்த கர்சரை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு நான் இப்போது இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் வந்து என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ கர்சரை திரும்பவும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். திரும்ப கர்சரை மூவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப இந்த ஃபோட்டோ வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே பிளேஸ் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ டிக் மார்க்கை கொடுத்ததுக்கப்புறமா வீடியோவை ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி நமக்கு ப்ளே ஆகும். ஸோ ஒரு கீ ஃப்ரேமோட பர்பஸ் என்ன அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிஐபி டூவில் நம்ம என்னென்ன மாதிரியான எடிட்டிங் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு வீடியோ மாதிரி இந்த மாதிரி ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் நான் இப்போ என்னோடய வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு இந்த பிஐபி டூலை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பிஐபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இதுலேருந்து நான் ஆல்ரெடி க்ரீன் ஸ்க்ரீனோட இருக்கிற இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பட்டனை வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா குரோமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கலர் அந்த பார்ட் இருக்கு இல்லையா அந்த பார்ட் மேலே ஒரே ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கு கொடுத்துட்றேன். இப்போ என்னோட சப்ஸ்கிரைப் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் செட் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த பட்டனோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அதோட சைஸ் வந்து நம்ம ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்மளோட வீடியோவில் மியூசிக் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மியூசிக் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மியூசிக் வந்து இன்ஷாட் ஆப்லேயே இருக்கிற டிஃபால்ட்டு மியூசிக் கொடுத்துருப்பாங்க. இந்த மியூசிக்கை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட் இஷ்யூ நமக்கு வரலாம். ஸோ அதனால் இந்த மியூசிக்கை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இதிலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேறு ஒரு வீடியோவில் இருக்கிற அதாவது நம்ம மொபைலில் சேவ் பண்ணியிருக்க வேறு ஒரு வீடியோவில் இருக்கிற சவுண்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்காக உள்ளதான் இந்த ஆப்ஷன். இப்போ செகண்ட் ஒன்னாக இருக்கிற மை மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மை மியூசிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் நம்ம சேவ் பண்ணியிருக்க மியூசிக் எல்லாமே நமக்கு வியூ ஆகும். நான் இந்த மியூசிக் எல்லாத்தையும் யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த மியூசிக் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எந்த மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூஸ் பண்ண மியூசிக் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த வேல்யூம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மியூசிக்கோட சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணவோ இல்லை டெக்ரீஸ் பண்ணவோ செஞ்சுக்கலாம். நார்மலாக ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட சவுண்டை வந்து ஒரு 20% உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா கேட்குற வியூவர்ஸ்க்கு நம்மளோட வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும். மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் கேட்கும். ஸோ இதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா இந்த டிக் மார்க்கை கொடுத்துடலாம். இப்போ நம்ம வீடியோவில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த மியூசிக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இந்த எஃபெக்ட் அப்படின்ற ஆப்ஷன்
ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஷாட் ஆப்பில் நிறைய டிஃபால்ட் எஃபெக்ட் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேமஸான டிரான்சிஷன் எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேமிங் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான எஃபெக்ட்ஸ் இருக்குது. கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சவுண்டுக்கான எஃபெக்ட்ஸ், அதே மாதிரி சோஷியல் மீடியாவுக்கான எஃபெக்ட், அதுக்கப்புறம் இமெயில் நோட்டிஃபிகேஷனுக்கான எஃபெக்ட், கீபோர்ட் சவுண்டுக்கான எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கிற இந்த மியூசிக் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இல்லை தேர்ட் ஒன்னாக இருக்கிற இந்த ரெக்கார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இந்த வாய்ஸ் ஓவர் வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்து டெலீட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு கர்சரை கரெக்டாக அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே இருக்கிற அந்த ரெக்கார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வாய்ஸ் ஓவர் வந்து பண்ணிக்க முடியும். நம்ம வாய்ஸ் ஓவருக்கான சவுண்டு வந்து நம்ம 200% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற இந்த வேல்யூம் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ சவுண்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் வாய்ஸ் எஃபெக்ட் ஆப்ஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியான எஃபெக்ட் கொடுத்துக்கலாம், இல்லை ரோபோ மாதிரியான எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த டி நாய்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணும் அப்படின்னா நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஷாட் ஆப்போட வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு நாம் இந்த வாட்டர் மார்க் மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற இந்த ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து சில ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். அந்த ஆட்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற இந்த சேவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோட ரெசல்யூஷன் ஹை ரெசல்யூஷன் வேணும் அப்படின்னா 1080 செட் பண்ணிக்கலாம். இல்லை அதை விட நமக்கு ஹையாக இருக்கணும் அப்படின்னா 4K வீடியோவாக செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் வந்து நம்ம ஹையாக சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடும். நம்ம யூடியூப் வீடியோவை இன்ஷாட் ஆப்பில் எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்கள் 2 or 3 வீடியோஸ் வந்து இன்ஷாட் ஆப்பில் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இன்ஷாட் ஆப்பில் ஜீனியஸ் ஆகிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.